ஒரு பிராண்டு எதுக்காக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும்? நெறைய ரீசன் இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லா பிராண்டும் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும். வெல்கம் டூ 100 டேஸ் 100 இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஹேக்ஸ். சோஷியல் ப்ரூஃப். சோஷியல் ப்ரூஃப்னா என்னன்னா, பீப்பிள் சர்ச் பண்ற இடத்துல நம்மளோட ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் பத்தின ஒப்பீனியன்ஸ் இருக்கிறது தான் நம்ம சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோஷியல் ப்ரூஃப் பீப்புளோட பர்ச்சேசிங் டிசிஷனில் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கீங்க சென்னையில் அப்படின்னா, நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிவ்யூ வருது. ஸோ அந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோட்டல் சூஸ் பண்ணுவீங்க, ரைட்? இது வந்து எ கைண்ட் ஆஃப் சோஷியல் ப்ரூஃப். இன்னொரு முக்கியமான சோஷியல் ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். எப்படி நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம கூகுள்லேயோ இல்லை இப்போ சாட்ஜிபிட்டிலையோ போய் எப்படி சர்ச் பண்ணுறோமோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் சர்ச் பண்ணுற ஹேபிட் நிறைய கன்சியூமர்ஸ்க்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா, ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களோட அந்த வீடியோ டாப்பில் வந்து இருந்ததுன்னா, அதை சர்ச் பண்ணுற அந்த ஒரு கன்சியூமர் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, அவங்க உங்களோட கஸ்டமராக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம எப்படி ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோமோ, ரிவ்யூஸ் பார்த்துட்டு எப்படி வந்து மூவிக்கு போகிறோமோ, அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வேணும்னா ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதை வந்து வாங்குகிற ஒரு கல்ச்சர் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணாத அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.